MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. வாயுத்தொல்லையா மலச்சிக்கலா இனி கவலை வேண்டாம். ராஜ்லாக்ஸ் கேப்சூல்ஸ். கான்டாக்ட் 9600426500. ஜூனியர் வக்கீலாக இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு மெட்ராஸில் இருந்ததுனால ஸ்கூட்டி தான் வாங்கினேன். ஏன்னா அந்த ஓட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு ஒரு ஸ்விஃப்ட் கார் வாங்கினேன். இப்போ அரசு கார்களை தவிர்த்து ஓனா யூஸ் பண்ணுறதுனா ஸ்விஃப்ட் மட்டும் தான். ஸ்விஃப்ட். ஆனால் நிறைய இது மாதிரி கார் கலெக்ஷன் அப்படின்னு நாங்கள் நினச்சது இது மாதிரி கார் கலெக்ஷன் ப்ரைவேட்டாக இருக்கும். காரில் எங்காச்சும் இது மாதிரி லாங் டிரைவ் இது மாதிரி நிறைய பண்ணுவாங்க. முன்னாடி நிறைய பண்ணியிருக்கேன். நல்லா டிரைவ் பண்ணுவேன் நான். செல்ஃப் டிரைவ். நீங்கள் இந்த காரில் பயணம் பண்ணும்போது சில பேர் பாட்டு கேட்பாங்க, சில பேர் புத்தகம் வாசிப்பாங்க. நான் நிறைய பாட்டு, இளையராஜா பாட்டுலாம் நிறைய கேட்பேன். எனக்கு அவர் இப்போ சந்திச்சுட்டு வந்தீங்களா சார்? சந்திச்சுட்டு வந்தேன். பிறந்தநாள். கடந்த முறை தேர்தலில் வந்து ஒரு 17 பேர் வந்து தேர்தலில் தோல்வியுற்றவர்களுக்கு அமைச்சரவை பதவியில் வாய்ப்புங்கிறது வழங்கப்படலை. உங்களை தவிர்த்து 16 பேருக்கு வழங்கப்படலை. பிரதமராக இருக்கட்டும், பாஜக வந்து உங்கள் மேலே ஒரு அதீத நம்பிக்கை வச்சுருக்காங்கல்ல. பிரதமர் அவர்களுடைய சோசியல் ஜஸ்டிஸ் இந்த தடவை இது மாதிரி அமைச்சர் பதவி வழங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் போய் நேராக சந்திச்சிருப்பீங்கல்ல. நம்ம அவர் சொன்ன முதல் வார்த்தை மீன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பார்க்க முடியுது இல்லை. அதை நீங்கள் அதை கவனத்தில் எடுத்துப்பீங்க. நான் கடந்து போயிடுவேங்க. எனக்கு பார்த்து நீங்கள் ரொம்ப சிரிச்சது இருக்கும். சிரிச்சிருக்கேன். என்னை எவ்வளோ திட்டினா ரொம்ப நல்லா சிரிப்பேன். இந்த தேர்தலில் வந்து புதுவிதமாக விஜய் அவர்கள் வராங்க. அவருடைய வருகை அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்களுக்காக சேவையாற்றணுன்ட்டு திரு விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். உண்மையில வரவேற்கத்தக்கது. அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே போக போக தான் தெரியும். ஆனால் அவர் வந்து பொதுமக்களுக்கு நல்லது செய்கிறன்ட்டு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். என்னை பொறுத்தளவு ஐம் வெல்கம். சார், இப்போ எல்லாருக்குமே இந்த வாகனம் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் சைக்கிளில் போயிருப்பாங்க. கார் வாங்கணும் அப்படிங்கிறது கனவாக இருக்கும். நீங்கள் எப்போ கார் வாங்கினீங்க? அதுக்கு முன்னாடி என்ன வாகனம் அப்படிங்கிறது உங்களுக்கு பயன்படுத்திட்டு இருந்தீங்க? ஆக்சுவலாக நான் ஜூனியர் வக்கீலாக இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு மெட்ராஸில் இருந்ததுனால ஸ்கூட்டி தான் வாங்கினேன். ஏன்னா அந்த ஓட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்ட்டு ஸ்கூட்டி வாங்கியிருந்தேன். ஸ்கூட்டி வச்சுருந்தேன். அதுக்கு பிறகு ஹீரோ ஹோண்டா பைக் வாங்கியிருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு ஸ்விஃப்ட் கார் வாங்கியிருந்தேன் 2014. அந்த ஸ்விஃப்ட் கார் தான் இன்றைக்கி வரலாம் இருக்குது. அது என்னுடைய ஓன் கார். அந்த ஸ்விஃப்ட் காரில் இப்போ அரசு கார்களை தவிர்த்து ஓனா யூஸ் பண்ணுறதுனா ஸ்விஃப்ட் மட்டும் தான். ஸ்விஃப்ட் அது பசங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க வீட்டில். அந்த ஸ்விஃப்ட் கார் இருக்குது. ஆனால் நிறைய இது மாதிரி கார் கலெக்ஷன் அப்படின்னு நாங்கள் நினச்சது இது மாதிரி கார் கலெக்ஷன் ப்ரைவேட்டாக இருக்கும். அது BMW, பென்ஸ், ஆடி அப்படின்ட்டு நிறைய இருக்கும் அப்படின்னு நினச்சது. இல்லைங்க, என்கிட்ட இருக்கிறது அது நான் அஃபிடேவிட்லேயே இருக்குது. வெரி கிளியராக. கூட என்கிட்ட ஒரு மாருதி ஸ்விஃப்ட் காரு. ஏன்னா கார் நல்லா இருக்குது. நான் என்னென்னா 2017 வந்து SC கமிஷன் வைஸ் சேர்மன் ஆகிட்டேன். ஸோ அதுலேருந்து நான் எனக்கு காருக்கான தேவை வந்து இல்லைங்களே. ஸோ அரசு வாகனம் எப்படினாலும் நமக்கு இருக்குது. அப்புறம் மாநில தலைவராகும்போது கட்சியினுடைய வாகனம் இருந்தது. இப்போ அரசு வாகனம் இருக்குது. ஸோ அதனால் எனக்குன்ற ஒரு வாகனத்துக்கான தேவை இல்லை. ரெண்டாவது ஒரு வாகனம் போதும். அதில் பசங்க ஸ்கூலுக்கு போகிறது, அது ஒய்ஃபு ஹாஸ்பிட்டல் போகிறது. இன்னும் என்னுடைய ஒய்ஃப் வந்து ஒய்ஃபோடைய ஒரு இந்த ஹோண்டா ஆக்டிவா அதில் தான் அப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. இப்பயும் போவோம் அப்படி. அதனால் நாங்கள் வந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கை, எளிமையான வாகனங்கள். பரவாயில்ல சார். ஆனால் ஜூனியர் அட்வொகேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கும் போது அப்பாட்ட இது மாதிரி பைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதோ, காலேஜ் படிக்கும் போதோ அது மாதிரி நீங்கள் எதுவுமே இது மாதிரி வற்புறுத்தி கேட்டது இல்லையா? இல்லை, கேட்டது இல்லைங்க. ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம சூழ்நிலை, நம்ம எப்படி வந்தோம். ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் முழுக்க படிப்பில் தான் இருக்கணும். ஸோ ஒன்லி ஸ்டடீஸ். ஸோ அம்பேத்கர் அவர்களுடைய இது நமக்கு அப்பப்போ கல்வி கொடு, அவன் வந்து முன்னேறிடுவான் அப்படின்ற அந்த நான் கூட இப்போ கூட யாராவது உதவிக்கு வந்தால் நான் மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து கல்விக்கான உதவியாக ஃபஸ்ட்டு அவங்க வேறு ஏதாவது வந்தாலும் நான் உனக்கு வந்து கல்விக்கு தர்றேன், நீ கல்வியை வச்சு நீ முன்னேறிடலாம். அதாவது மீன் கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது என்பது அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஜென்ரேஷனும் இதாகும். ஸோ நம்ம சின்ன வயசுலேயே அம்பேத்கரிசம் இதெல்லாம் படித்தது இதெல்லாம் பார்த்ததுனால சரி நான் எனக்கு அந்த இது வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் கேட்டதில்லை. என்னுடைய பசங்களும் நம்ம இப்போ இப்படி இருக்கிறோம். என்னுடைய பசங்களும் இப்போ வந்து அப்பா எனக்கு அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடு, எனக்கு அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வாகனம் வாங்கி கொடு, அது கேட்டதே கிடையாது. என்ன வாகனம் இருக்கோ அதில் போவாங்க. மெட்ரோவில் போனால் மெட்ரோவில் போவாங்க, பஸ்ஸில் போனால் பஸ்ஸில் போவாங்க, அல்லது எங்கள் ஓன் வண்டியில் போவோம்.
அதனால் அந்த மாதிரி தான் நாங்கள். ஆனால் மற்ற பசங்க ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கியோ ஏதாச்சும் ஒன்று வாங்கி இது மாதிரி அப்பா அம்மாட்ட அது மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ரொம்ப சங்கடப்பட்டு அப்போது அது ஆசைப்பட்டேன் அப்போ நடக்கலை அப்படிங்கிற மாதிரி இப்போ நினச்சி பார்த்தா அது ஒரு இனிப்பாக இருக்கும்ல, அது என்ன இது சார்? அப்படி என் பசங்க எதுக்கிட்ட கேட்டதே இல்லை. இல்லை நீங்கள் நான் அவங்க அம்மா அப்பா எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட ஒரு ஏக்கமாகவே இருந்திருக்குல்ல? அது நிறைய விஷயங்கள் இருக்குங்க. சின்ன வயசில் நமக்கு சில விஷயங்கள் கிடைக்காம போன விஷயங்கள், அதை வந்து நான் என்னுடைய பையன்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஒரு நல்ல தரமான கல்வி, நல்ல கல்வி வேணுன்றது நான் நல்லா படிச்சுட்டேன், அது வேறு விஷயம். நம்ம வந்து ஒரு கல்வி கொடுக்கணுன்றது, நான் நல்லா படிக்கணுன்றது சின்ன வயசுலேருந்தே அது அந்த நான் எப்படி படித்தனோ அதே போல் என்னுடைய பசங்களையும் நல்ல கல்வி கொடுக்கணும் அப்படின்றது, நல்ல எஜுகேஷன். ஸோ என்ன ஆசை சார் பசங்களுக்கு? பெரிய பையன் ஒரு என்டர்பிரனர்ஸ் போகணும் அப்படின்றதுக்கு தான் அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கான். சின்ன பையன் ஹி வாண்ட் டு பிகம் லா. ஸோ அவன் லா காலேஜ் இப்போ ஜாயின் பண்ண போகிறான் அடுத்த வாரம். அது 2 பேரோட விருப்பம் தானே. உங்களுக்கு ஏதாச்சும் ஆசை? நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அவங்களோட ஏன்னா இன்றைக்கி ஜென்ரேஷன் பசங்க பெரிய அளவில் விஷயம் தெரிஞ்ச பசங்க, ஏன்னா சென்னையில் படித்த பசங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் அந்த மாதிரி எனக்குன்ட்டு நான் எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒன்றும் பெருசாக கேட்டதில்லை. ஆனால் அந்த நினச்சதை அதுக்கு பிறகு நான் வழக்கறிஞர் ஆன பிறகு அதை நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுறேன். அது ஒரு நல்ல பல்வேறு விஷயங்கள் சொல்லலாம். ஒரு நல்ல காஸ்டியூம் ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், அல்லது நல்ல ஒரு பைக்கு, இந்த மாதிரி இதெல்லாமே நான் வாங்கி கார் அதெல்லாமே நான் ஓனாக வந்து நம்ம வாங்கி. நீங்கள் சொன்னீங்களா அந்த நல்ல காஸ்டியூம் அப்படிங்கும்போது அந்த உடை ரசியல் அப்படிங்கிறது மற்ற பசங்க வந்து ஒரு மாறி வர்றதுக்கும் நம்ம வந்து வீட்டில் நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம போகிறதுக்கும் அப்போ ஒரு மனசுக்குள்ள ஒரு நிறைய விஷயம் இருக்கும். ஏதாச்சும் இப்போ ஒரு பகிர்ந்துங்களா அந்த ஒரு நினைவுகள்? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது அப்போ எல்லாமே மோஸ்ட்லி நமக்கு வந்து எங்களுக்கு புது ட்ரெஸ் வந்து தீபாவளிக்கு எடுத்து கொடுப்பாங்க. தீபாவளிக்கு தான் அல்லது ஊர் திருவிழா அப்போ எடுத்து கொடுப்பாங்க. அப்பயும் என்ன எடுத்து கொடுப்பாங்கன்னா, அந்த காலத்துலலாம் ஸ்கூலினுடைய யூனிஃபார்ம் தான் நமக்கு வந்து புது ட்ரெஸ்ஸாக கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து காலப்போக்கில் ஒரு நல்ல அந்த யூனிஃபார்மே ஒரு செட் அது மாதிரி இருக்கும், துவச்சி அதையே பயன்படுத்துறது. ஆமாம், அந்த மாதிரி பயன்படுத்துறதா இருக்கும். 2 செட்டு 3 செட்டு இருக்கும், அல்லது ஒரு செட்டு கலர் செட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஆரம்ப காலங்க. நான் சொல்கிறது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, 35 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு வந்து இன்றைக்கு கால சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறி இருக்கிறோம். காரணம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன ஒரு எஜுகேஷன் தான். இந்த எஜுகேஷன் மூலிமா தான் நம்ம முன்னேறி. காரில் எங்காச்சும் இது மாதிரி லாங் டிரைவ் மாதிரி நிறைய பண்ணுவோங்க. முன்னாடி நிறைய பண்ணியிருக்கேன். நான் இங்கேருந்து பெங்களூருக்கு நல்லா டிரைவ் பண்ணுவேன். நான் செல்ஃப் டிரைவ். அப்புறம் சென்னையிலேருந்து அடிக்கடி நாமக்கலுக்கு, எங்கள் சொந்த ஊர் நாமக்கல் தான், எங்கள் நாமக்கல் கிராமத்துக்கு அடிக்கடி வண்டி ஓட்டிகிட்டு போயிருக்கேன். அப்புறம் கட்சி வேலையாக நான் நிறைய வாட்டி இப்போ தான் நான் வண்டி ஓட்டுறது குறைந்து இருக்கிறது. அதுக்கு முன்னாடி நானே கோர்ட்டுக்கெல்லாம் நாங்கள் ரெகுலராக நான் தான் ஓட்டிட்டு போவோம். நான் அதிகமாக இங்கே செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு வருவேன், சென்னை கோர்ட்டு, நாங்கள் திருவள்ளூர் கோர்ட்டுக்கு போவேன். ஸோ நாமக்கல் சைடு போகும்போது இது எல்லாமே நான் செல்ஃப் ட்ரைவ் பண்ணி போவேன். நான் என்ஜாய் பண்ணுவேன். நல்லா ட்ரைவ் பண்ணுறது, என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணுவேன். கார் வாங்கிட்டு தான் அதுக்கு கற்றுக்கிட்டீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கார் அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி? அதுக்கு முன்னாடியே நான் கற்றுக்கிட்டேன். கார் கற்றுக்கிட்டீங்க? அதான் நான் ஜூனியர் அட்வொகேட்டாக இருக்கும்போது இது எல்லாமே கற்றுக்கிட்டாச்சு. ஸோ ஸ்கூல் போய் தான், ட்ரைனிங் ஸ்கூல் போய் கற்றுக்கிட்டேன். ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் அந்த கார் வாங்கும் போது அந்த அம்மா அப்பாவை ஏற்றணும், அது ஒரு ஆசை, ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். ஆமாம். ஃபஸ்ட்டு கார் வாங்கினோடனே நாங்கள் இங்கேருந்து அப்போ பார்த்து ஒய்ஃபுக்கு வந்து ஒரு செமினார் வந்தது. ஸோ இங்கேருந்து நேராக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போனோம். அங்கே போயிட்டு அப்புறம் அங்கே இது முடிச்சு அப்புறம் நான் அங்கேருந்து எங்கள் ஊருக்கு போய் குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு எங்கள் அம்மா அப்பா நான் சொன்னல, எங்கள் அம்மா அப்பாவுக்கும் ஒன்றும் பெருசாக அவங்களுக்கெல்லாம் விரும்ப மாட்டாங்க. நீங்களும் பார்த்துருக்கீங்க நீங்கள். ஸோ அவங்க வந்து காரில் போகணும். அப்பா அந்த சைக்கிள் தான். ஆமாம், இன்னும் அவர் சைக்கிள் தான். இப்பயும் போனால் சைக்கிளில் தான் ஓட்டிகிட்டு இருப்பார். ஸோ அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக வந்து காரில் தான் போகணும். இப்போ கூட நாங்கள் போனால் கூட இல்லைப்பா நீங்கள் போங்க நாங்கள் வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இல்லை நீங்கள் வாங்கன்னு அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அங்கே ஊரெல்லாம் போய் தங்குறது உண்டா சார்? பண்டிகை போவோம். இப்போ கூட நான் போயிருந்தேன் போன வாரம். இப்போ மறுபடியும் நாளான்னைக்கு கூட போகிறேன். நான் போய் தங்குவோம். எங்கள் வீடு இருக்குது, பூர்வீக வீடு, அந்த வீட்டில் தங்குவோம். அது இல்லாமல் எங்கள் லேண்டு கொஞ்சம் இருக்குது. அதில் இப்போது அப்பா விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. அங்கேயும்
போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு. இப்போ அடுத்து இப்போ டெல்லிக்கு இப்போ இது முடிச்சுட்டு கிளம்பணுங்களா? ஆக்சுவலாக நான் டெல்லிக்கு நாளைக்கு பாண்டிச்சேரி தான். ஓகே. நாளைக்கு எங்கள் 11வது ஆண்டு முடிஞ்சிருக்கு இல்லைங்களா, 12ஆம் ஆண்டு கவர்மெண்ட் என்னுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி. அதனுடைய 11 ஆண்டு நிறைவு இந்தியா முழுவதும் எல்லா ஒரு அமைச்சர்களும் நிர்வாகிகளும் ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். அதில் நாளைக்கு நான் பாண்டிச்சேரியில் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ பாண்டிச்சேரி போயிட்டு ப்ரெஸ் மீட் பண்ணிவிட்டு நாளைக்கு நாமக்கல், நாளான்னைக்கு நாமக்கல்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அப்புறம் தான் டெல்லி. ஓகே ஓகே. நீங்கள் முக்கியமாக அமைச்சர் பதவி ஏற்கும்போது சார் இந்த மாதிரி பட்டியல் சமூகத்தில், குறிப்பாக தமிழகத்தில் அருந்ததி சமூகத்தில் இது மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கறது வழங்கப்பட்டிருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்ட்டு பலராலையும் வரவேற்கப்பட்டது. இன்றைக்கும் வந்து இதை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சமூகத்துக்கு நான் வந்து செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு மனநிறைவேற்றக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கட்டும் உங்களுக்குள்ள தோன்றுறது இருக்குங்க. நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம், நிறைய மன திருப்தி இருக்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். முதல்ல அவருக்கு தான் நான் ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா சுதந்திரம் அடைஞ்சு 80 வருஷத்துக்கு மேலே 80வது வருஷத்தை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். 80 வருஷம் நெருங்குற நேரத்தில் முதல் ஒரு அருந்ததியருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காரு. அதுக்கு அவர் பிரதமர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அந்த வாய்ப்பையும் நாம் பயன்படுத்தி அந்த சமுதாய மக்களுக்கு நான் இப்போ நாமக்கல்லில் இலவசமாக நமோ கோச்சிங் சென்டர் வச்சுருக்கிறோம். அதில் இப்போ கிட்டத்தட்ட 85 ஸ்டூடெண்ட் நீட்டுக்கு எழுதியிருக்காங்க, எக்ஸாம் எழுதியிருக்காங்க. குரூப் 1, குரூப் 4க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் என்னுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய இந்த எம்ப்ளாய்மெண்ட்டாக ஒரு வழிகாட்டுதல் பயிற்சி மையம் நடந்துகிட்ருக்கு. அதே போல் ஒரு ஸ்கில் சென்டர் அங்கே கொண்டு வர போகிறோம். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து மக்களுக்காக பண்ணுறது. இதை தாண்டி அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் மக்கள் கொண்டு போகிறது, பல்வேறு விஷயங்கள் நம்ம திருப்திகரமாக பண்ணி கொண்டிருக்கோம். சார், கடந்த முறை தேர்தலில் வந்து ஒரு 17 பேர் வந்து தேர்தலில் தோல்வியுற்றவர்களுக்கு அமைச்சரவை பதவியில் வாய்ப்புங்கிறது வழங்கப்படலை. உங்களை தவிர்த்து 16 பேருக்கு வழங்கப்படலை. பிரதமராக இருக்கட்டும், பாஜக வந்து உங்கள் மேலே ஒரு அதீத நம்பிக்கை வச்சுருக்காங்கல்ல, நீங்கள் எனக்காச்சும் உணர்ந்துருக்கீங்களா இந்த அளவுக்கு நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? அது என்ன ஒரு புள்ளியில் இருந்து ஆரம்பமாகுது அப்படின்னு நினைக்கிறேன்? நிச்சயமாங்க, பிரதமர் அவர்களுடைய சோசியல் ஜஸ்டிஸ் தான். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வந்து எல்லாத்த பற்றியும் யோசிப்பார். ஒவ்வொரு தமிழ்நாட்டை பற்றி யோசிப்பார், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பகுதி மக்களை பற்றி யோசிப்பார். அந்த மாதிரி இது பண்ணும்போது தமிழ்நாட்டில் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்து அவர் வந்திருக்கிறோன்ற ஒரு இது இருக்குது. அது ஐடியாலஜியில் கமிட்டட் ஐடியாலஜி. நம்ம கட்சியில் பொறுத்தளவுக்கு ஒரு ரொம்ப ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்றது. நம்ம ஏபிவிபி காலத்திலேருந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இது எல்லாமே கட்சி பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க எங்கள் கட்சியில் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க, எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ யார் நல்லா ஒர்க் பண்ணுறா, யார் டெடிகேஷனாக இருக்கிறா, ஹானஸ்டியாக இருக்கா, ஹார்ட் ஒர்க் பண்ணுறா, இது எல்லாமே அவங்க பார்த்து தான் டிசிஷன் எடுக்கிறாங்க. அது அப்படி முடிவு பண்ணியிருப்பாங்கன்றது. இந்த தடவை இது மாதிரி அமைச்சர் பதவி வழங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் போய் நேராக போய் சந்திச்சிருப்பீங்கல்ல, நம்ம அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? எனக்கு போன முறை அவர் சொன்னது அதையும் சொல்லிடுறேன், இந்த முறையும் சொன்னது. போன முறை அவர் சொன்னது வந்து நீங்கள் மீனவர் கிராமங்களுக்கு போகணும். ஏன்னா அப்போ ஃபிஷரிஸ் மினிஸ்டர். ஸோ மீனவர் கிராமங்களுக்கு போகணும் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒர்க் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து குஜராத்தில் ஆரம்பித்து பங்களாதேஷ், பாகிஸ்தான் பார்டர், இந்த சைடு பங்களாதேஷ் முழுமையாக கடல் கோஸ்டல் 8000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி மக்களை சந்திச்சோம். இந்த முறை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சொன்ன விஷயம், நீங்கள் இந்த சினி இண்டஸ்ட்ரி அண்டு மீடியா இண்டஸ்ட்ரி கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா கிரியேட்டிவ் எக்கானமி வந்து வர்ற காலத்தில் ஒரு மிகப்பெரிய எக்கானமியாக இந்தியாவில் இருக்க போகுது. அனிமேஷன் ஆகட்டும், விஎஃப்எஸ் ஆகட்டும், அல்லது இந்த ஏவிஜிஎஸ் செக்டார், இது எல்லாமே நியூ செக்டார்ஸ். ஸோ இந்த செக்டாரில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது வித் ஹெல்ப் ஆஃப் ஏஐ. அதனால தான் நாங்கள் வேவ்ஸ், ஒரு பெரிய வேவ்ஸ் 2025 சப்மிட் பண்ணோம். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தான் தொடங்கி வச்சாங்க. ஸோ அதில் ஒரு பெரிய வாக்கம் இருக்குது. நம்மக்கிட்ட நல்ல ஹியூஜ் பொட்டென்ஷியல் மேன் பவர் இருக்கிறது. அந்த பொட்டென்ஷியல் மேன் பவரை வந்து நாம் எப்படி க்ரியேட்டிவ் எக்கானமியாக, ஏன்னா நிறையா ஐபி பேட்டன் ரைட்லாம் பண்ணுற திறமையான இன்ஜினியர்ஸ், டெக்னீஷியன்ஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி அனிமேஷனுடைய உதவி, அந்த டிஜிட்டலினுடைய உதவியோட சினிமாக்கள் தயாரிச்சு. ஸோ அந்த ஃபீல்டில் ஃபோக்கஸ் பண்ணுன்றதுக்காக தான் எங்களுக்கு இந்த வேவ்ஸ் கான்ஃபரன்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும்னு சொன்னாங்க. அது நாங்கள் பண்ணியிருந்தோம். ரெண்டாவது, இந்த ஃபீல்டில் ஒரு பெரிய சென்டர் ஒன்று கொண்டு வரணும் அப்படின்றது.
அது மும்பையில் வந்து ஏவிஜிசிக்காக மட்டுமே ஒரு ஸ்பெஷல் சென்டர் வந்து நான் இப்போ கொண்டு வரோம். அதை மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் சினி இண்டஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரியை வந்து இன்னும் மேலே எப்படி ஒரு பெரிய இந்தியாவினுடைய எக்கானமியில் இவங்க கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு இதை நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார். இப்போ காரில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறதால கேட்குறேன். பெரும்பாலும் நீங்கள் இந்த காரில் பயணம் பண்ணும்போது சில பேர் பாட்டு கேட்பாங்க, சில பேர் புத்தகம் வாசிப்பாங்க, சில பேர் அடுத்து மீட்டிங் ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க. ஆமாம். நீங்கள் காருக்குள்ளே இருக்கும்போது பெரும்பாலும் இது மூணுமே நீங்கள் சொன்ன மூணுமே நடக்கும். மீட்டிங்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன். காலையில் நம்ம கிளம்பி வந்தோம். அப்போ நியூஸ் பேப்பர் நான் படிக்கல. ஜென்ரலாக எங்களுக்கு நியூஸ் ப்ரீஃபிங்லாம் இருக்கும். இன்றைக்கி ஏன்னா நான் 10 மணிக்கு இங்கே வரனால அந்த நியூஸ் ப்ரீஃபிங் இல்லை. அதனால் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு ஃபோனில் இன்றைக்கி நியூஸ் அனலைசஸ் அந்த இதை முடிச்சுட்டு அப்புறம் இந்த அடுத்து அந்த மீட்டிங்க்கான என்னென்ன பேசணும் என்னென்ற குறிப்புகள் அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் இருக்கிற டைமில் ஃபியூச்சரில் என்ன பண்ணணும், வேறு என்னென்ன பண்ணணும், இந்த வீக் என்ன பண்ணணும், இந்த மந்த் என்ன பண்ணணும், அந்த மாதிரி திட்டமிடல் எல்லாமே நிறைய இந்த வாகனத்தில் நடக்கும். பாட்டு கேட்குறது கேட்பேன் விரும்பி கேட்பேன். எங்கேயாவது லெஸராக டைம் கிடைக்கும்போது ட்ராவலில் போகும்போது நான் நிறைய பாட்டு இளையராஜா பாட்டுலாம் நிறைய கேட்பேன். எனக்கு அவர் பிடிக்கும். சந்திச்சுட்டு வந்தீங்களா சார்? சந்திச்சுட்டு வந்தேன். பிறந்தநாள் முன்னாடி அவர் அந்த மேஸ்ட்ரோ இது முடிச்சுட்டு வந்தார் இல்லைங்களா, அப்போது அவரை சந்திச்சுட்டு வந்தேன். அவருடைய பாடல்கள்லாம் எனக்கு பிடிக்கும். ரெண்டாவது ஜென்ரலாகவே எனக்கு கொஞ்சம் அந்த காலத்தில் பழைய கால சினிமாலாம் பார்த்ததுனால இந்த மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஏர்பாட்ஸ் போட்டுக்குவேன். சில நேரம் கேட்பேன். முணுமுணுக்கிறதெல்லாம் உண்டுங்களா? முணுமுணுக்கிறது வரிகள் கிடையாது, ஆனால் கேட்பேன், லைக் பண்ணி கேட்பேன், விரும்பி கேட்பேன். வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஃப்ளைட்டில் போகும்போது ஜென்ரலாகவே கொஞ்சம் நேரம் பாட்டு கேட்குறது போல, அல்லது போட்காஸ்ட் கேட்பேன் நிறையா. ஆப்பிளில் வந்து போட்காஸ்ட் இருக்குது. ஸோ அதில் அன்னைக்கு என்ன ஒரு நாட்டு நடப்பு, எக்கானமி, வேர்ல்டு வைடு இதெல்லாமே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அந்த ஃப்ளைட்டில் போகும்போது ரொம்ப சோகமாக இருந்தால் உங்களை ஆத்மார்த்தப்படுத்திக்க என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அதை எப்படி வெளிப்படுத்துவீங்க? ரெண்டுத்துக்கும் சொல்லுங்கள் சார். எனக்கு பொறுத்தளவுக்கு சோகமாகவும் இருக்க மாட்டேன், சந்தோஷமாகவும் இருக்க மாட்டேன். எல்லாமே என்ன கடவுள் கொடுத்துருக்கிறாரோ அதை வச்சு நிம்மதியாக இருக்கணுன்றது தான். சோகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, சந்தோஷப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை. அதனால் மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு என்னது சந்தோஷத்தையும் சோகத்தையும் கலந்த ஒன்று தான். அதனால் சோகமாக ஒரு கஷ்டமான சூழ்நிலை ரொம்ப சோகமாக இடிஞ்சு விழுவுறது அல்லது ஒரு நல்ல தருணத்தை ரொம்ப ஓவராக செலிப்ரேட் பண்ணுறதும் கூட அது வந்து ஒரு எந்த வித அர்த்தமும் இல்லை. ஸோ நீங்கள் சோகமாக இருந்து நீங்கள் முடங்கிறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனமாக இருப்போகுது? அதே போல் நீங்கள் வந்து ஓவர் என்ஜாய்மெண்ட்னால ஒரு பிரயோஜனம். நான் கேட்குறது அந்த நேரத்தில் அந்த டைவர்ட் பண்ணிக்க வந்து இப்போ திடீர்னு ஒன்று எதிர்பார்த்தது ஒன்று இருக்கும், ஆனால் நடந்தது வேற ஒன்று இருக்கும். தேர்தல் வெற்றி தோல்வியாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி சமயங்களில் உங்களை கடவுள் பிரார்த்தனை பண்ணுவேன். நிறையா எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போவேன். நான் என்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி குலதெய்வ கோயிலுக்கு போவேன். திருப்பதிக்கு அடிக்கடி போவேன். ஸோ இந்த ரெண்டும் போய் என்னுடைய நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, அல்லது நல்லது கெட்டதுனாலும் சரி, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னாலும் கூட நான் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் கோயில் திருப்பதி போயிட்டு அங்கேருந்து சில டிசிஷன்ஸ் எடுப்பேன். எங்களுக்கு நிறைய காஸ்டியூம்ஸ் சார். இப்போ வந்து இப்போ அந்த நீங்கள் தொப்பி போட்டிருக்கீங்களா, எங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து அந்த பிளாக் அண்ட் பிளாக்ல இருந்தீங்க ஃபுல்லாக, அந்த கருப்பு சட்டை, அந்த கருப்பு வேஷ்டி, அது ஐயப்பனுக்கு மாலை போட்டிருந்தப்போ. இன்னொரு தடவை பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாடி இது வச்சிருப்பீங்க. ஆமா, அது ஐயப்பன் ஷேவ் பண்ணிருப்பீங்க. அது ஒவ்வொருத்துக்கு பின்னணி காரணம் இருக்கு. இல்ல, பின்னணி கிடையாது, ரிச்சுவல்ஸ் தான். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடும்போது சேவ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது கருப்பு அணிஞ்சது. ஸோ அந்த கருப்பு அணிஞ்சிருப்பேன். அது ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது அந்தந்த டைமில் அந்த இதுதான். இது மற்றபடி இதில் நான் மாற்றணும் பண்ணணுன்றது இல்லை, எல்லாம் ரிச்சுவல்ஸ்க்காக பண்ணுறது தான் சார். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இப்போ நிறைய இது மாதிரி நீங்கள் வந்து பேட்டிகள் கொடுத்துருக்கீங்க, தினமும் செய்தியாளர்களை சந்திச்சுட்டே இருக்கீங்க, போயிட்டுருக்கீங்க. இது மாதிரி மீம்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பார்க்க முடியுதில்ல, அதை நீங்கள் அதை கவனத்தில் எடுத்துப்பீங்களா? நான் கடந்து போயிடுவேங்க. எனக்கு பார்த்து நீங்கள் ரொம்ப சிரிச்சது இருக்கும். சிரிச்சிருக்கேன். என்னை எவ்வளோ திட்டினா ரொம்ப நல்லா சிரிப்பேன். நிறைய திட்டுவாங்க. சரி, ஓகே, அப்போ திட்டுறது நல்லது தான். சில நேரங்களில் யோசிப்பேன், அப்போ அவங்க சொல்கிறதுல ஏதாவது நல்லது இருந்தால் அதை நம்ம சரி பண்ணுவோம் அப்படின்றதையும் யோசிப்பேன். சில நேரம் நான் வந்து மீம்ஸ் கவனமே கொடுக்கவே மாட்டேன். நான் ட்விட்டர் ஆகட்டும்,
இன்ஸ்டா ஆகட்டும் வேறு எதுலேயுமே போய் இந்த கமெண்ட் செக்ஷன் திறந்து படிக்க மாட்டேன். ஆனால் இதை திட்டுறது அப்படிங்கிறத பார்த்து அது இப்போ பசங்க சொல்லுவாங்கல்ல சார், இது இப்படி இருக்குது இப்படி இருக்கு, சரி அது படிச்சு அதில் கடந்து போயிடலாம் வேண்டியதான். இதில் ஏன்னா இன்றைக்கி வந்து டிஜிட்டல் வேர்ல்டுங்க, எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் வந்து எல்லாருடைய வியூவும் வேறு வேறு வியூவாக இருக்கும். இப்போ உங்கள் வியூ வேறு இருக்கும், தம்பி வியூ வேறு இருக்கும், அவருடைய என்னுடைய வேறு. ஸோ நீங்கள் வந்து 140 கோடி மக்கள் இருக்கிற மக்களில் நீங்கள் எல்லாத்தையுமே திருப்திப்படுத்த முடியுமா, அல்லது எல்லாருடைய வியூவும் ஒரே மாதிரி இருக்குமா, அல்லது எல்லாருடைய சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்குமான்றது பெரிய கேள்விக்குறீங்க. நீங்கள் ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க, ஆனால் 5 பேருனுடைய வியூவும் வேறு, அப்பாவுடைய வியூ வேறு மாதிரி இருக்கும், அண்ணாவுடைய வியூ, பெரிய அண்ணாவுடைய வியூ வேறு மாதிரி, தம்பியோடைய வேறு, அக்காவுடைய, ஒரு வீட்லேயே 5 பேருடைய வியூ வேறு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியாக அப்பா என்ன சொல்கிறாரோ அதை வந்து எல்லோரும் கேட்டு போவாங்க. அது மாதிரி நமக்கு என்ன இருந்தாலும் கூட அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வியூஸ் வந்து பலருக்கு வேறு வியூஸ் வரும். சிலதை பார்த்து ஒரு கோவம் வரும்ல, சிலதை பார்த்து எனக்கு கோவமே வராது, கோவப்பட மாட்டேன், எல்லாத்தையும் கடந்து போவோம். ஏன்னா நம்ம கடந்து போனதுனால தான் நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்தோம். ஸோ ஒரு வாழ்க்கையில் நம்மளை மாதிரி ஒரு நம்மளை மாதிரி மீன்ஸ் என்ன மாதிரி ஒரு அடித்தட்டு சொசைட்டிலேருந்து வந்ததுனால நம்ம பல்வேறு விஷயங்களை டைஜஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த டைஜஸ்ட் பண்ணுற மனசு எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கடந்து வந்ததுனால ஸோ மீம்ஸை பற்றியெல்லாம் ஒரு விஷயமாகவே எடுத்துக்கிறது இல்லை. போடுறவங்க போட்டோம். காலையில இருந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அரசியல் சார்பாக நம்ம உள்ள கொண்டுட்டே போகல. ஆமாம், இருந்தாலும் கேட்குறேன், கடந்த முறை இருந்த கட்சிகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட கட்சிகள், நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினதாக இருக்கட்டும், எதிர்த்ததாக இருக்கட்டும். இந்த தேர்தலில் வந்து புது விதமாக விஜய் அவர்கள் வராங்க. அவருடைய வருகை அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை பற்றி கருத்துக்கள் நிறைய வாட்டி கருத்து சொல்லியிருக்கோங்க. நம்ம நாடு வந்து மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு. நம்ம அந்த ஜனநாயக நாட்டில் யாருக்கு வேணாலும் கட்சி தொடங்கி பொதுமக்களுக்கு சேவை செய்ய வர்றதுக்கு உரிமை இருக்கிறது. அவர்கள் வந்து மக்களுக்காக சேவையாற்றணுன்ட்டு திரு விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். உண்மையில வரவேற்கத்தக்கது. அவருடைய செயல்பாடுகள் அல்லது அவருடைய எல்லாமே போக போக தான் தெரியும். ஆனால் அவர் வந்து பொதுமக்களுக்கு நல்லது செய்கிறன்ட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு என்னை பொறுத்தளவு ஐம் வெல்கமிங், வரவேற்கத்தக்கது. இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அந்த படம்? இல்லை, நான் அவரை சந்தித்தது இல்லைங்க. இன்னை வரலும் நான் சந்தித்ததில்லை. மற்றபடி நான் சினிமா சைடில் கொஞ்சம் பேரை பார்த்துருக்கேன், பட் அவரை சந்தித்ததில்லை. எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம் சார். இன்னைக்கு உங்களுக்கு கூட நாள் முழுக்க பயணம் பண்ணுறோம். கொஞ்சம் கூட அந்த ஒரு சுறுசுறுப்பாக இருக்கட்டும், அந்த மக்களை பார்க்கும்போதும் அவங்க கூட பயணம் பண்ணுறவங்க மீதும் அவ்வளோ ஒரு இதாக ஆக்டிவாக அப்படி இருக்கீங்க. அது தெரியல, காலையில் 6:30 மணிக்கு பார்த்தது அப்படியே இருக்கு. காட்ஸ் கிஃப்ட்டுங்க, கடவுளுடைய புண்ணியம், கடவுளுடைய ஆசீர்வாதம், மோடிஜி. மற்றவங்களா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், ஒரு 2 சட்டம் மாற்றிருப்பாங்க. நீங்கள் அதில் இந்த வியர்வை அந்த ஒரு அழுக்கு இருந்தாலும் வந்து பரவாயில்ல, அப்படியே நம்ம அடுத்தடுத்து ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு என்னப்பா முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு நான் உண்மையில இதை பற்றி கவனம் கொடுக்க மாட்டேன். உண்மையிலுமே நான் மாற்றவும் மாட்டேன், கவனம் கொடுக்க. காலையில் என்ன போடுறோன்னா நைட்டு போய் வீட்டில் காட்டும். ஏதாவது ரொம்ப கரை, இப்போ டீ குடிக்கிறோம் அந்த கரை பட்டுது, சாப்பிடும்போது ஏதாவது சாம்பார் கொட்டிடுது, அந்த மாதிரி இருந்த சூழ்நிலை தான் மாற்றுவேன் ஒழிய மற்றபடி எனக்கு அந்த ஹேபிட் இல்லை. எங்களுக்கும் சார் நீங்கள் நினைத்ததாக இருக்கட்டும், நீங்கள் முன்னெடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற எங்களுடைய கலாட்டா குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷங்க, நன்றி. எனக்கும் உங்களை நீங்கள் காலையில் 6:30 மணிக்கு வந்தீங்க, 6:30லேருந்து இப்போ மணி கரெக்டாக 6:30 ஃபுல் டே என் கூட இருந்து. இனிமேல் தொடர்ந்து பயணம் பண்ணுறோம், நீங்கள் ப்ரோக்ராமில் கலந்துக்க போகிறோம். இன்னும் இருக்க போகிறீங்க, இப்போ இன்னும் சென்னை வரலும் போகணும். நீங்கள் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு கேமராமேனுங்க, நீங்கள் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பாருங்கள், எவ்வளோ டெடிக்கேஷனாக அவங்க பணிகளை செய்கிறாங்க. நீங்கள் என்ன சிரிச்சோம், நீங்கள் காலையிலேருந்து அதே ஒரே சிரிச்ச முகத்தோடு காலையிலேருந்து தொடர்ந்து நல்ல பணி செய்கிறீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து. நன்றி. தேங்க்யூ சார். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. வாயு தொல்லையா, மலச்சிக்கலா? இனி கவலை வேண்டாம். ராஜ்லாக்ஸ் கேப்சூல்ஸ். கான்டாக்ட் 9600426500.